புனித கயத்தான். இவர் 16ஆம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர். அரச குடும்பத்தில் பிறந்தவர். பதுவை நகரில் திருச்சபை சட்டம் பயின்றார். குருத்துவ பணியேற்று புனித இஞ்ஞாசியாருடன் இணைந்து திருச்சபையின் மறுமலர்ச்சிக்காக உழைத்தார். கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு மக்களுக்கும் அருட்பணியாளர்களுக்கும் முன் உதாரணமாக திகழ்ந்தார். ஏழை எளிய மக்களின் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் காட்டினார். அவருக்கு சேர்ந்த சொத்தை கொண்டு ஒரு மருத்துவமனையை கட்டினார். குடும்பத்தாலும் உறவினர்களாலும் கைவிடப்பட்ட நோயாளிகளை கண்காணித்துக் கொள்வதற்கென்றே ஒரு சபையை துவங்கினார். இச்சபையினர் தியேட்டைன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் ஏழை எளிய மக்களை கந்து வட்டிக்காரர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் சிறிய கடன்களை வழங்கும் அமைப்புகளும் கடைகளும் வளரும்படி ஊக்குவித்தார். பக்தியும் பணியும் ஜபமும் செயல்பாடுகளும் இணைந்த ஆன்மீக வாழ்வை வாழ்ந்து காட்டி அதை பின்பற்ற பிறருக்கும் உதவினார். அவரது கடிதத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற நற்கருணை குறித்த அவரது முக்கிய செய்தி: கிறிஸ்து இயேசுவை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்துடன் திவ்ய நற்கருணையை பெறாதீர்கள். மாறாக உங்களை அவரிடம் கொடுங்கள். இவ்வருட்சாதனத்தில் அவர் உங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுக்கும் உங்கள் வழியாகவும் உங்கள் மீட்பராகிய கடவுள் எவற்றையெல்லாம் செய்ய விழைகிறாரோ அவற்றை செய்யட்டும். கந்து வட்டிக்காரர்களிடம் சிக்கி கண்ணீர் வடிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கரிசனை காட்டுவோம். அவர்களது விடுதலைக்கு இயன்றதை செய்வோம். பக்தியும் பரிவும் பணியும் இணைந்ததே இன்றைய அருள் ஆளுமை நமக்கு காட்டும் ஆன்மீகம்.